தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் துரைக்கருணா இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சகோதரா. ஆதவ் அர்ஜுனா என்ன சொன்னார்னா, தாவேகா இன்னொரு அதிமுக அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால அதிமுக தரப்புல இருந்து அக்கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் கட்சியிலேருந்து நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. போறவங்க ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் ரொம்ப அமைதியா இருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவில் நான் தான் அதிமுக, நான் மட்டுமே அதிமுக, எனக்கு மட்டுமே இந்த கட்சி சொந்தம், நான் தான் இந்த கட்சியின் பொதுச் செயலாளர், நான் எடுக்கிற முடிவு தான் எல்லோரும் கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகார போக்கில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறாருங்கிறது தான் வெளிப்படையான விஷயம். கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகே இந்த தோல்விக்கான காரணம் குறித்து நாம் ஒரு ஆய்வு நடத்தணும்னு சொல்லி அப்போ ஒருங்கிணைப்பாளர் இருந்த ஓபிஎஸ் உட்பட எல்லோரும் வலியுறுத்தினாங்க. ஏற்கலை. எல்லாம் சரியாக போங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்போ பல மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களே சரியாக வேலை பார்க்கலை, வேட்பாளர்களோடு இணங்கி போகலைங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வருது. குறைந்தபட்சம் அவங்களையாவது கூப்பிட்டு பேசி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். வேண்டாம், அவங்க அப்படியே இருக்கட்டும், பின்னாடி பார்த்துக்குவோம் அப்படின்னு. அதனுடைய விளைவு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிக மோசமான தோல்வி. அதிமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு கடுமையான தோல்வி வந்த உடனே தான் இந்த மூத்த முன்னோடிகள், நம்ம அடிக்கடி பேசுவோம்ல 6 பேர், செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, கேபி அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், சிவி சண்முகம், இவங்க போய் ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து வலியுறுத்துகிறாங்க. கட்சி வேறு மாதிரி போயிட்டுருங்க, கட்சி தொண்டனே ஓட்டு போட போகலை, அதிருப்தியில் இருக்கிறான், அவனுக்கு நம்பிக்கை இழந்துட்டான், கட்சி நீ தொடர்ந்து ஜெயிக்குமோ என்னங்கிற மாதிரியான நம்பிக்கை சட்டப்பேரவை தேர்தலில் இருந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலையும் பெரிய அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் பிரதமர் யாருன்னு நம்ம சொல்லலை, அதனால தான் இந்த தோல்வி, எல்லாம் சரி பண்ணிக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லைங்க, இந்த வெளியில் போன ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் கொண்டு வந்துட்டு நாம் கட்சியை வலிமைப்படுத்திட்டோம் அப்படின்னா பொது வெளிகளில் அந்த தாக்கம் வந்துடும். ஒரு பெர்செப்ஷன். அதிமுக ஒன்று சேர்ந்துருச்சு, மீண்டும் வலிமை மிக்க அதிமுக வந்துருச்சுன்னா நம்மளோட கூட்டணிக்கு வர்றவங்களுமே வருவாங்க. அப்போ ஒரு வலுவான கூட்டணினா 2026 நாம் வெற்றி பெறுறதுக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறாங்க. முடியவே முடியாதுன்ட்டார். ஒரு கட்டத்தில் இந்த தலைவர்கள் சொல்கிறாங்க, சார் கட்சியின் பொதுச் செயலாளராக நீங்களே இருங்க, அவங்களால ஆபத்து வரும்னு நீங்கள் கருத வேண்டாம், முதலமைச்சர் வேட்பாளரும் நீங்கள் தான், ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் கொடுங்க, புரட்சித் தலைவர் வழியில், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லணும், விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கட்சியை வழிநடத்துவோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுங்க சார். இந்த ஸ்டேட்மெண்ட்டை, இந்த அறிக்கையை எடுத்துகிட்டு நாங்கள் 6 பேரும் போய் திரு ஓபிஎஸ்ஸை சந்திக்கிறோம், அவரை கன்வின்ஸ் பண்ணுறோம், திருமதி சசிகலாவையும் சந்தித்து இந்த நிலைப்பாட்டிற்கு அவர்களை நாங்கள் ஒப்புக்கொள்ள வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஏங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறேன், மறுபடியும் நீங்கள் அவங்க வந்தால் தான் சரியாக வரும், வந்தால் தான் சரியாக வருங்க, அதெல்லாம் சரியாக வராதுங்க, நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்ட்டுங்க. அப்படி தான் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, அவங்க வந்தால் தான் ஜெயிக்க முடியும்னா நீங்கள் கூட அவங்கள்ட்ட போயிருங்களேன் அப்படின்ட்டார். யாரை? இந்த 6 பேரை. அன்றைக்கு நிகழ்ந்த நிகழ்ச்சியை அதில் இருந்த ஒரு தலைவர் சொன்னது அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். சிவி சண்முகம் எந்திரிச்சு டேபிளில் தள்ளிட்டு, என்ன சார் பேசுகிறீங்க, நீங்கள் தான் கட்சியா, நீங்கள் எடுக்கிறதா முடிவா, அதெல்லாம் சரியா இல்லை அப்படின்னு குரலை உயர்த்தின உடனே அன்றைக்கு 2 மூத்த தலைவர்கள் அந்த இதில் போனது வெளிப்படையாக சொல்லிடுறேனே, திரு நத்தம் விஸ்வநாதனும் திரு செங்கோட்டையன், அவங்க 2 பேரும் சிவி சண்முகத்தை சமாதானப்படுத்தி, வாங்க சார் அப்புறம் பேசிக்குவோம், அவர் ஏதோ பிடிவாதமாக இருக்கார் அப்படின்னு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அந்த 6 பேருக்கு அப்போ இருந்து அந்த மன புழுக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாரு, ஏன் கட்சி ஒன்று சேரணுன்னு தானே நம்ம சொல்கிறோம் அப்படின்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு, 2026 அந்த முடிவுக்கு இவர் உடன்படாததால் 3வது இடத்துக்கு கட்சியை கொண்டு போயிட்டார். 210 தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தினார். தமிழ்நாடு பூரா அவரே போனார். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதாவை போல தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தான் தான் அதிமுகவின் முகம் என்று மற்ற தலைவர்களெல்லாம் புறக்கணிச்சிட்டு இந்த வேலையை அவர் பண்ணார். என்ன ஆயிடுச்சு, மிக மோசமான தோல்வி அடைஞ்சிருச்சு. தோல்விக்கு இந்த தேர்தலுக்கு முன்னதாகவே தாவேகாவோட ஒரு கூட்டணி வச்சுக்குவோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை அவரே சொன்னார். அதோ வெற்றி கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டோன்னு. அதன் அடிப்படையில் கட்சியின் முன்னணியினர் சொல்கிறாங்க, சார் போட்டுக்குவோம் அப்படின்னு. அதில் அந்த இடப்பங்கீடு, யார் முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த விஷயம் வர்ற பொழுது எடப்பாடியினுடைய பிடிவாதத்தால் அது முடிஞ்சு போச்சு. சரி, அடுத்து ஜெயிச்சு தாவேகா ஆட்சிக்கு வந்துருச்சு. திமுகவை அரசியல் களத்தில் வீழ்த்தணுங்கிறது தான் நம்முடைய பிரதான நோக்கம். நம்மளால் முடியலை, 3வது இடத்துக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்க கட்சியை.
திமுகவை வீழ்த்தி தாவேகா ஆட்சிக்கு வந்துருச்சு. ஒரு தார்மீக அடிப்படையில் நம்ம போய் ஆதரவு தெரிவிப்போம். வெளியில் இருந்து இல்லைனாலும் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு அவர் அறிவிச்சிருக்கிறதுனால கூட்டணி ஆட்சியாக கூட போவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அப்படி கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுவார்த்தை வருகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர், விஜய் வேணா துணை சிஎம்மாக இருக்கட்டும் அப்படின்னு 47 இடங்களை வச்சுட்டு அது இந்த கர்நாடகா ஆந்திராவெல்லாம் முன் உதாரணம் காட்டி அதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அது சாத்தியப்படலை. தாவேக்கு அதை ஒப்புக்கொள்ளலை. இன்னொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு எடப்பாடி முதலமைச்சராகி ஆட்சி அமைப்புங்கிற அந்த நிலைப்பாடு வந்தோடனே தான் இந்த முன்னணியினர் எல்லாருமே ஆகா இது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து தான் அந்த 25 பேரும் தாவேகாவினுடைய அந்த நம்பிக்கை தீர்மானத்துக்கு வாக்களிக்கிறாங்க. அதில் இன்னொரு சிக்கல் என்ன வந்துருச்சுன்னா, இந்த தகுதி இழப்பு வந்துடும் அப்படிங்கிறதுனால சரி நாம் கொஞ்சம் இன்ன நாளுமே அந்த செயற்குழு பொதுக்குழு வரைக்குமாவது அவரோட பயணிப்போம்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் தொடர்ந்து அவருடைய நடவடிக்கை இந்த வாக்கெடுப்பு போன 25 பேரையுமே நடவடிக்கை எடுக்கிறார். கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், தலைமைநிலை செயலாளர், அமைப்பு செயலாளர் ஒரு 7-8 பேர், மாவட்ட செயலாளர்கள் 10 பேர், ஒரு 28-30 பேர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டார். திரும்ப அவங்க போய் மன்னிப்பு கடிதம் கொடுத்து சபையினர்கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் ஒரு அணியாக சேர்ந்துட்டவங்கிற பிறகு பொறுப்பு வழங்குறேன்னு சொன்னார். அது வழங்கலை. ஒரு வாரம் கழித்து அவங்களுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு ஏற்கனவே இவர்களுக்கு எதிரான மனநிலையில் இருந்த செயல்பட்ட அவர்களெல்லாம் மாவட்ட செயலாளர் ஆக்கிட்டாங்க. அமைக்கிட்டு நீங்கள் தலைமை நிலை பொறுப்பு மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி துணை பேர்தெல்லாம் அறிவிக்கிறார். அதிமுக திமுகவை பொறுத்தளவில் தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பு என்பது ஒரு அலங்கார பதவி தான். அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. பொதுச் செயலாளர், அதுக்கடுத்து கையெழுத்து விடும் அதிகாரம் பொருளாளர்கிட்ட இருக்கும், மற்றபடி யார்கிட்டையும் இல்லை. அதிமுகவினுடைய தொடக்க காலத்தில் அது இருந்தது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பொதுச் செயலாளருக்கு தனி அதிகாரம் இருந்தது, தலைமை நிலை செயலாளருக்கு தனி அதிகாரம், அமைப்பு செயலாளருக்கு தனி அதிகாரம் இருந்தது. நீங்கள் ஒரு கிளை செயலாளர் கட்சி விரோத நடவடிக்கைனா பொதுச் செயலாளர் ஒப்புதலோடு அமைப்பு செயலாளரே கையெழுத்து போட்டு அவரை நீக்கலாம். அந்த மாதிரியான அணுகுமுறையெல்லாம் தொடக்க காலத்தில் இருந்தது. அந்த அணுகுமுறை கொஞ்சம் கொஞ்சமாக செல்வி ஜெயலலிதா காலத்திற்கு பிறகு போய் இப்போ கட்சி அலுவலகத்தை ஒரு கம்பெனி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கார். நீங்கள் ஒரு உயிரோட்டமே இல்லை. மற்ற எல்லா அரசியல் கட்சி அலுவலகங்களுக்கும் உங்கள் யூனிட்டை அனுப்பி பாருங்கள் எப்படி இருக்கும்னு. அதிமுக ஆஃபீஸில் வந்து பாருங்கள், யாருமே இல்லை. 80-90 பேர் இருக்காங்க. ஒரு 20-30 அமைப்பு செயலாளர்கள், பேரவை, பிரிவு, இளைஞரணி பொறுப்புகள் அத்தனை பேர் இருக்காங்க. கட்சியினுடைய துணை செயலாளர், அமைப்பு செயலாளர், தலைமையில செயலாளர் யாருமே வர்றதில்லை. எடப்பாடி பழனிசாமி வர்றபோது மட்டுமே வந்து பார்த்துட்டு போவாங்க. அங்கே மாத ஊதியம் வாங்கிட்டு இருக்க 2 நிர்வாகிகள், 2 தம்பிகள் தான், நல்ல தம்பிகள், அவங்க தான் கட்சி நடத்துகிறாங்க. இதுதான் அதிமுக நிலைமை. எவ்வளோ பெரிய கட்சி! 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. 31 ஆண்டுகள் இந்த தமிழ் மண்ணை ஆண்ட ஒரு அரசியல் கட்சி. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை விற்று, சொத்துக்களை அடமானம் வச்சு தன்னுடைய உயிரை பணைய வைத்து கொண்டு வந்தது. பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் வியர்வையும் ரத்தமும் சிந்தி இந்த கட்சியை வளர்த்துருக்கிறாங்க. நீங்கள் அடிக்கடி திரு காளிமுத்து பேசுவார், முன்னாள் அமைச்சராக இருந்தவர். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இரத்த தடாகத்திலே பூத்த தியாக தாமரைம்பார். அந்த அளவிற்கு அடிபட்டு, உதப்பட்டு, மண்டை உடப்பட்டு 16 பேர் இறந்திருக்கான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 6 பேர் படுகொலை, திமுகவினால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வத்தலக்குண்டு ஆறுமுகம், போலாவரம் சுகுமாரன், ஜஹாங்கீர்னு ஒரு 6 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். 16 பேர் விஷமறிந்து தூக்கிட்டு கருணாநிதிக்கும் திமுகவுக்கும் எதிராக புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்கிட்டாருங்கிறதுனால 16 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு தியாக இயக்கம் தான் அதிமுக. இன்றைக்கி எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார்? இந்த கட்சி தொண்டர்களின் கட்சின்னு தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். தொண்டர்களுக்கான கட்சியினர். அதனால தான் தன்னுடைய அந்த சட்ட விதிகள், நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதிகளினுடைய 43வது பிரிவில் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த விதியை கொண்டு வந்துட்டு, மற்ற விதிகளை திருத்தவோ மாற்றவோ நீக்கவோ பொதுச் செயலாளருக்கு பொதுக்குழுவுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இந்த விதி 43ஐ மட்டும் திருத்துவதற்கோ நீக்குவதற்கோ அல்லது இதில் வேறு சேர்ப்பதற்கோ யாருக்கும், பொதுச் செயலாளர் பொதுக்குழு யாருக்குமே அதிகாரம் இல்லைன்னார். ஆனால் அதையும் கூட திருத்தி 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும், 5 ஆண்டுகள் தொடர்ந்து
தலைமை கழக இல்ல அது பொறுப்பில் மாத்துற இருந்தால் இடத்துல பொதுச் இவங்க செயலர். எல்லாரும் இருந்தாங்கல்ல. சி.வி. சண்முகம் எல்லாருமே எல்லாரும் இருந்தாங்க. இருந்தாங்கல்ல. அதுக்கு முன்னையே ஒரு மாத்துனாங்க. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு பொதுச் செயலர் எடுத்துட்டு மாத்துனாங்க. அதுதான் சொல்றேன். அடிக்கடி மாறுதலுக்கு உட்பட்டு செல்வி ஜெயலலிதா காலத்திலயும் ஒரு மாற்றம் வந்தது. விதி திருத்தங்கள் சரி வந்தது. சார். இப்போ இவங்கெல்லாம் ஏன் பொதுக்குழுவ கூட்டல? இப்போ இன்னொரு கட்சிக்கு போறாங்க தாவேக்காக்கு. இப்போ எஸ்பி வேலுமணியும் மாறுபட்ட கருத்துல அவர் வெளிப்படுத்துறாரு. ஏன் ஒரு பொதுக்குழுவ அவங்க கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணல? அதுதான் இப்ப பொதுச் செயலாளர் தான் பொதுக்குழு கூட்டணும். இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் 5ல் 1 பங்கினர் கையெழுத்து போட்டு குடுத்தாலே பொதுக்குழுவ கூட்டி ஆகணும். ம். அப்படி இல்லைன்னா, கட்சியில் அடுத்த நிலையில் இருக்கிற இன்றைக்கு துணை பொதுச் செயலாளர், தலைமை நிலைச் செயலாளர், அமைப்புச் செயலாளர், பொருளாளர் இருக்கிறாங்கல்ல. இப்ப இவர்களால் ஒரு போட்டி பொதுக்குழுவ கூட்டலாம். கூட்ட முடியும். நான் அறிந்த வகையில, அந்த பிரச்சனைகள் உருவாகி அந்த 25 பேரு இவங்க கையெழுத்து போட்ட உடனே பொறுப்புலேருந்து வெளியேற்றினோடனே, அந்த இரவே கிட்டத்தட்ட ஒரு 40, 42 மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்திருக்காங்க. சண்முகம், எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்திருக்காங்க. 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர் இவங்களுக்கு ஆதரவா கையெழுத்து போட்டிருக்காங்க. அன்றைக்கே தீவிரமாக களமாடி போட்டி பொதுக்குழு ஒண்ணு கொண்டு வந்து கூட்டியிருக்கலாம். ஆனால் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி போய்விடுமா, இவங்க தகுதி நீக்க இது கொண்டு போய் கொடுத்த உடனே எல்லாம் பின்வாங்கிட்டாங்க. இப்போ இன்றைக்கும் மோசம் இல்லை. இப்போ திரு சி.வி. சண்முகம் சொன்னார்ல, தொடர்ந்து செயற்குழு பொதுக்குழு கூட்டணும், விவாதிக்கணும்னு. இந்த நிலைக்கு உட்படாவிட்டால் நாங்கள் வேறு மாதிரியான ஒரு முடிவை எப்படிப்பட்ட முடிவை எடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்கார். எந்த முடிவை எடுக்க அவர் விரும்புகிறார் அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிக்கணும், அதை செயல்படுத்தணும். அதுதான் தீர்வு. நீங்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருக்கிறார். நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி, நான் தான்யா கட்சி, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான். யார் வேணாலும் போங்க, எல்லாத்துக்குமே துரோகி பட்டம், துரோகிகள்லாம் போயிட்டாங்க அப்படின்னு. இப்போ நேற்று வரையிலும் இல்ல உங்களோட இப்ப துரோகின்னு சொல்ல முடியாதா சார்? இப்ப எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு இணைந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாரு அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக போன்ற சொன்ன பிறகு எப்படி துரோகி அப்படின்னு அந்த டேர்ம் எப்படி யூஸ் பண்ண முடியும்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். நீங்கள் இவரோடு இடக்கரமாக வலக்கரமாக மிக நெருக்கமாக நிழலாக இருந்த தங்கமணி வேலுமணி உட்பட எல்லா சட்ட போராட்டங்களிலும் எடப்பாடிக்கு ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து அவருக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத்தந்த சி.வி. சண்முகம் உட்பட எல்லோரையுமே இப்போ துரோகிகள் பட்டியலுக்கு கொண்டு போகிறார். இந்த துரோகச் செயல் என்பது எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் வரலாற்றை பார்க்குற பொழுது அவர்தான் எல்லா துரோகங்களுக்கும் அடிப்படையானவர் அப்படிங்கிறது தான் நம்ம வெளிப்படையாகவே தெரியும். தொடக்க காலம் முதலே அவருடைய செயல்பாடுகள் அப்படி தான் துரோகத்தினுடையதாக இருந்தது. ஒரு முதலமைச்சர் என்கிற உயர் பொறுப்பில் அவங்களை நியமித்த திருமதி சசிகலாவுக்கு எதிராகவே அவர் தான் ஏற்கனவே பல துரோகங்கள் இருந்தாலும் அண்மை கால துரோகத்தினுடைய முதலாவதாக பார்ப்போம். இந்த ஆட்சி 4 ஆண்டுகள் தொடர்வதற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து தன் முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து 11 எம்எல்ஏக்களுடைய ஆதரவோடு ஆட்சி தொடர துணை நின்ற திரு ஓபிஎஸ்ஸை தூக்கி போட்டுட்டு துரோகின்னு பட்டியம் விட்டார். இவர் அரசியல் வாழ்வுக்கு துணை நின்ற இவரை தொடக்க காலத்திலிருந்து இவருக்கு கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை பதவிகளை கொடுப்பதற்கு துணை நின்ற கே.ஏ. செங்கோட்டையனையும் துரோகி பட்டியலில் கொண்டு போய் போட்டுட்டார். இப்போ எல்லோரையுமே இந்த மாதிரியான புறக்கணிக்கிறது ஒரு 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 தலைமைக்கு உள்ள பண்பாக இல்லை அப்படிங்கிறது தான் இவங்க எல்லாருமே இப்போ வெளியில் இப்போ சொல்கிறாங்க. 4-5 ஆண்டுகளாக பொது வெளிகளில், யூடியூப் சேனலில், தொலைக்காட்சி விவாதங்களில் நான் கடுமையாக இந்த விமர்சனத்தை முன்வைத்தேன். எடப்பாடி பழனிசாமியுடைய போக்கு என்பது கிட்டத்தட்ட 54 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு மிக நெருக்கமாக பயணித்து வந்தவன் என்கிற முறையில் இந்த விஷயங்களை நான் பதிவு பண்ணேன். எதிர்காலம் என்பது மிக மோசமாக போயிடும் 2024 தேர்தலுக்கு பிறகு. தெரியுது சார். ஆனா எடப்பாடி தன் மீது வைக்கக்கூடிய, நீங்க திமுக கூட இணைஞ்சு ஆட்சி நடத்தலான்னு பார்த்தீங்க, இவ்வளவு பேர் வெளியில போறாங்க, இது எதுவும் பேசாம ரொம்ப அமைதியா இருக்கிறாரு. இல்லை, அதுதான் இது ஒரு கள்ள அமைதிக்காக இருக்கிறார். என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு மிகப்பெரிய அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுட்டார். இந்த கட்சி ஒரு உயிரோட்டமுள்ள கட்சியாக இப்போ இல்லை. கட்சியின் நிர்வாகிகள் பல்வேறு மாவட்டங்களில் அந்த மாவட்டத்தினுடைய முகமாக இருந்த அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களாகட்டும், பகுதி செயலாளர் அல்லது நகரம், ஒன்றியம், கிராமம், கிளை இவர்களை எல்லாம் அரவணைத்து கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செலுத்திய முன்னணியினர். அதிமுகவில் பல ஆண்டுகள் 30-40 ஆண்டுகள் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர்கள்.
இனியும் எடப்பாடியை நம்பி நாம் அதிமுகவில் இருக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமியால் இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாது. இவருடைய பிடிவாதத்தால் கட்சி அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எனவே இவர் பின்னால் நாங்கள் தொடர முடியாது என்று எல்லாருமே வெளியே போயிட்டுருக்காங்க, இந்த மூத்த முன்னோடிகள்லாம். இவர்கள் செய்வதும் மிகப்பெரிய வரலாற்று பிழை, அரசியல் தவறுங்கிறதா என்னோட பதிவு. ஒரு கட்சிக்கு நெருக்கடி வருகிறது. 40-50 ஆண்டுகள் நாங்கள் பயணித்தோம். கட்சியில் நாங்கள் சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்த எங்களை அம்மா வந்து அடையாளப்படுத்தி அமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க, எம்பி எம்எல்ஏ ஆக்கினாங்க என்றெல்லாம் பேசுகிறவர்கள் இப்போது கட்சி ஒரு நெருக்கடியில் இருக்கிற நேரத்தில் இங்கிருந்து போராடி, இந்த கட்சிக்கு இன்னும் ஒரு 1.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ரெட்டலை, இதுதான் எங்களுக்கு கட்சி, இதுதான் எங்களுக்கு அரசியல் என்று திரு எடப்பாடியில் யார் இருந்தாலும் நாங்கள் இந்த நிலைப்பாட்டிலிருந்து மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவர் இந்த வாக்காளர்களை, இந்த தொண்டர்களை, இருக்கிற அடிப்படை உறுப்பினர்களை சரியான திசை வெளியில் கொண்டு செல்வதற்கு, வழிநடத்துவதற்கு இது சரியான தலைமை எடப்பாடி இல்லைங்கிறது தான் இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. இதைத்தான் இப்போ வெளியில் வந்திருக்கிற எல்லா நிர்வாகிகளும் குற்றச்சாட்டுகளாக சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி அப்படிங்கிற ஒருத்தர் வச்சாச்சு, வேலுமணி, தங்கமணி, இன்னும் கேபி முனுசாமி மட்டும் இன்னும் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கலை, தங்கமணியும் பெருசாக தெரிவிக்கலை. பட்டு எஸ்பி வேலுமணி மாதிரியானவங்களாம் டேரெக்டாக தெரிவிக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் சேர்ந்து எதுவும் பண்ண முடியாதா கட்சியை மீட்கிறதுல? இல்லை, அதுதான் சொல்கிறேன் நான். செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. ஏன் அமைதி காக்குறாங்க? ஏன் இன்னும் எதற்காக அமைதி? இத்தனை பேர் கட்சியிலேருந்து போயிட்டு இருக்காங்க, கட்சி வலுவிழக்கிறது. அப்படிங்கும்போது கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளாக அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்கும்ல? நிச்சயமாக இருக்கும். இந்த கட்சி இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு செல்வதற்கு அடிப்படை காரணமாக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிற பொழுது அவரை பொறுப்புகளிலிருந்து வெளியேற்றி ஒரு புதிய தலைமை, நீங்கள் புதிய தலைமைன்னு ஒரு ஒற்றை தலைமை இல்லைனாலும் ஒரு குழு ஒன்று, ஒரு ஆலோசனை வழிகாட்டுதல் குழு மாதிரி, புரட்சித் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த ஒரு 5-6 பேர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் முன்னணி நிர்வாகிகளாக அவரோடு இணைந்து பயனாற்றிய ஒரு 5-6 பேர்கள், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியில் இருக்கிற மூத்த முன்னணியினர், இந்த 10-20 ஆண்டுகளாக இவரோடு பயணிக்கிறவர்கள், இப்படி இவர்களை கொண்ட ஒரு உயர்நிலை குழு, நம்ம அந்த பொது உடைமை கட்சியில் பொலிட் பியூரோன்னு இருக்கும்ல, அது மாதிரியான ஒரு உயர்நிலை குழுவை அமைத்து அந்த குழு ஆலோசனையின் அடிப்படையில் யாரை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கலாம், இந்த 12 பேர் 16 பேர் கொண்ட இந்த குழு தீர்மானிக்கிற விஷயத்தை கையெழுத்திட்டு அமல்படுத்துகிற பொறுப்பு ஒரு பொதுச் செயலாளருக்கு வரணுங்கிற மாதிரி ஒரு நிலை வந்தால் தான். ஏன்னா புரட்சித் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா போன்ற மிகப்பெரிய ஆளுமையோ மக்கள் செல்வாக்கோ 100% தொண்டர்களின் ஆதரவோ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. இவருடைய அணுகுமுறை என்பது கட்சியை தொடர் தோல்விக்கு தான் கொண்டு போயிட்டுருக்கு. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்கள், ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் என்று தொடர் தோல்வி தான் இருக்குது. அப்போ இனியும் இவர் வெற்றி தேடி தருவார் என்கிற அந்த நம்பிக்கை யாருக்குமே இல்லை. அப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அடுத்த நிலையில் இருப்பவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு உயர்நிலை குழுவை போட்டு, ஒரு ஆலோசனையோ வழிகாட்டுதல் குழு, ஏதோ ஒரு பேரை வச்சுங்க, அந்த நிலைப்பாட்டை இவர்கள் செயற்குழு பொதுக்குழு கூட்டி ஜனநாயக ரீதியில் விவாதிக்கணும். கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், பேச்சாளர்கள், இளைஞரணி எல்லாரையுமே 2-3 நாள் கூட நடக்கட்டும் பொதுக்குழு. அதன் பிறகு இந்த குழு போட்டு அந்த குழு அந்த குழு பொதுக்குழுவில் ஒப்புதல் வாங்கி அது கட்சியை வழிநடத்துவதற்கு ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கலாம், யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். என்னென்னா பல பேர் விவாத களங்களில் அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில், திரு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு நிலைப்பாட்டில் வர்ற பல தம்பிகள் பேசுகிறாங்க, அந்த இடத்துக்கு வேறு யாராலும் முடியாது, எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இதை கட்டி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார். நூற்றுக்கணக்கானோர், ஆயிரக்கணக்கானோர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளாக இருந்திருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைத்தால் இந்த கட்சியை சிறந்த முறையில் வழிநடத்துவதற்கு அவர்களாலும் முடியும். இவர் மட்டுமே ஒரு தனித்திறன் மிக்கவர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. இவர்கிட்ட அந்த அணுகுமுறை, ஒரு தலைமைக்குரிய பண்போ அந்த அணுகுமுறையோ ஒரு அரவணைக்கும் போக்கோ இல்லை. நம்ம பல பதிவில் பேசியிருக்கோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களெல்லாம் மறுபடியும் அரவணைத்தார். அவங்கள அரவணைச்சு கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு போனார். செல்வி ஜெயலலிதா காலத்தில் பல பிரிவுகள், ஜே அணி, ஜா அணி, 4 அணி, போட்டி அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, இப்படி முன்னணியினர் எல்லாமே பிரிஞ்சு போய்
ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் அவ்வளோ பெரியுமே அவங்க அரவணைச்சு தான் அவங்க 2 தலைவருடைய நோக்கம் என்ன, கட்சி வெற்றி பெறணும், கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற தொண்டர்களின் அரசியல் எதிர்காலம் முக்கியம் அப்படின்னு கருதுனாங்க. அப்போ அந்த இருவரும் தலைவர்களின் வழியிலே இந்த கட்சியை வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமிக்கு அதில் 100ல் 1 பங்கேனும் இருக்கணும்ல, அந்த எண்ண உணர்வு இருக்கணும்ல, அது இல்லை என்பது தான் குற்றச்சாட்டு. நான் என்ன கேட்குறேன், ஒரு 6 முன்னணியினர் உங்களை வந்து சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க, பேசியது உண்மைன்னு செங்கோட்டையன் அந்த காலகட்டத்திலே ஒரு சேனலில் சொல்லிட்டாரு. நீங்கள் தலைமைக்கழ வாசலில் எடப்பாடி பழனிசாமி இந்த 6 பேர் என்னை சந்தித்து பேசியதாக சொன்னது பச்சை பொய், ஊடகங்கள் தான் தப்பாக சொல்லுதுங்கிறார். ஒரு கட்சியினுடைய உயர்ந்த பொறுப்பில் பொதுச் செயலாளர், எவ்வளோ பெரிய கட்சி, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அம்மா செல்வி ஜெயலலிதா நடத்தின இந்த மிக பெரும் அரசியல் கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் இவ்வளோ பெரிய பச்சை பொய்யை, இவர் சொன்னதான் பச்சை பொய், அவங்க சந்தித்தது பச்சை பொய்ன்னு சொல்கிறார். இன்னொரு விஷயம் வர்றேன், ஒருங்கிணைப்பு குழுன்னு ஜெயஸ்ரீ பிரபாகர் கேசி பழனிசாமி புகழேந்தி போனாங்கல்ல, அவங்க ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து சொல்கிறாங்க, திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கட்சியின் முன்னணியெல்லாம் சந்தித்து இந்த ஒருங்கிணைப்பதற்கான வேலை திட்டத்தை நாங்கள் தொடங்கியிருக்கோன்னு. மறுநாள் சேலத்தில் செய்தியாளர்கள் கேட்குறாங்க எடப்பாடி பழனிசாமியிடம், இது மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு குழு வர்றாங்களே 3 பேர், அவங்கள சந்திப்பீங்களான்னு. என்ன சொல்கிறாரு, ரோட்டில் போகிறவங்க வரலாம் குழுன்னு வருவான், அவங்கள நாங்கள் சந்திக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஜெயஸ்ரீ பிரபாகர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய செல்லப்பிள்ளையாக இருந்தவர், அவருடைய அரசியல் பயணம் என்பது இவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி கேசி பழனிசாமி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் மாணவ கல்லூரி முடிஞ்சோடனே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், செல்வி ஜெயலலிதா காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர், புகழேந்தி நாடறிந்த ஊடகவியலாளர், ஊடக சொற்பொழிவாளர், பல்வேறு பகுதிகளில் போனார். அப்போ இவங்கள ரோட்டில் போகிறவங்க வர்றேன்னா ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துகிற அது ஒரு பண்பான செயலா, ஒரு தலைமைக்குரிய செயலா? இன்னொன்று கேட்குறேன், கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர் நம்பர் 1 ஓபிஎஸ் ஆன பொதுக்குழுவில் வர்றாரு, பாட்டில் அடிக்கிறான், அனாவசியமாக பேசுகிறான், இணை ஒருங்கிணைப்பாளர் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எந்திரிச்சு கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? இன்ற வரைக்கும் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர். இது மாதிரி அநாகரிகமாக நடந்துக்க கூடாதுன்னு கண்டிச்சிருக்கணும்ல, அதான ஒரு தலைவனுக்குரிய பண்பு. எதுவுமே இல்லை, அதைத்தான் இப்போ எல்லோருமே சொல்கிறாங்க. எந்த விஷயத்தை சொன்னாலும் ஒரு ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். இங்கேருந்து போனவங்களுக்குலாம் தாவேக்கால ஒரு முக்கிய மரியாதை கிடைக்குமா சார்? பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். முதல்ல போனால் பரவாயில்ல, இப்போ போகிறவங்களுக்கெல்லாம் இல்லை. தாவேக்காவை பொறுத்தளவில் அது இன்னுமே ஒரு வலுவான கட்டமைப்பு இல்லை. ஆதவர்ஜனா சொன்னது மாதிரி தாவேக்கா வந்து புதிய அதிமுகங்கிறார். இவங்க வந்ததுக்கு பிறகு தான் கட்டமைப்பையே உருவாக்குவோம்னு அந்த கட்சியில் இருக்கிற 1-2 நிர்வாகிகளும் சொல்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு அங்கே என்ன மரியாதை கிடைக்கப் போகிறது, எந்த விதமான பொறுப்புகளில் இவரை நியமிக்கப் போகிறார்கள், எதிர்வரும் தேர்தல்கள், இப்போ இந்த இடைத்தேர்தல்களில் ராஜினாமா செய்த இவர்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கப்படுமா, விசில் சின்னம் விஜயனுடைய வேட்பாளராக களமிறக்கப்படுவார்களா அப்படிங்கிறதும் கேள்விக்குறி தான். இங்கிருந்து சென்றிருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, எம்எல்ஏன்னு பல முக்கிய நிர்வாகிகள் போயிருக்காங்க. ஆனால் தவிகாவில் இருக்கிற அந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் எல்லாமே ஒரு 28, 30, 35 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. இவர்களுடைய அரசியல் அனுபவம் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக இருக்காது. அப்போ இன்றைக்கி பேசுகிற போது கூட அது நம்ம ஆனந்த் சொல்கிறார், ஆனந்த் அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் பேசுகிறப்போ சொல்கிறாரு, தவேகாவினரை போல் நீங்களும் பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், உங்களுக்கு உரிய மரியாதை பொறுப்புகள்லாம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இது காலப்போக்கில் இந்த ஒரு மாதம் பட்ஜெட் கூட்டங்கிறதுனால மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் ஜோசப் வந்து இதில் கட்சி விஷயத்தில் அவ்வளோ தூரம் தலையிட மாட்டார் அப்படின்னு தான். எந்த இணைப்பு விழாலையும் விஜய் கலந்துக்கிறதே இல்லையே. ஆமாம், அவர் இப்போ அந்த இனி ஒரு புதிய விதி செய்வோங்கிற மாதிரி அவர் அரசியல்லையும் சரி, ஆட்சி அதிகாரத்தினுடைய அணுகுமுறையிலும் சரி, ஒரு புதிய அணுகுமுறையில் தான் அவர் இருக்கார். அது அவருடைய பாணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பாணிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க. நன்றி. 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 வணக்கம். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.